என்டிகே மாநாட்டில் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் குப்பையை எடுத்து அதை குப்பை தொட்டியில் போடுறது, சேர் எடுத்து கொடுக்குறது இப்படி இருந்தது. இன்னைக்கு காலையில் சேலம் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று வருது. விஜய் அவர்கள் நடந்து போன இடத்த வந்து ஒரு பொண்ணு தொட்டு கும்பிட்றாங்களா, தொட்டு கும்பிடுது. இந்த இந்த கூட்டத்தை என்ன எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? அதான் விஜய்க்கு வந்து இப்போ என்னமே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நான் அவர் ஆட்சியை பிடிக்கணும், அவர் எதிர்கட்சியாக வரணும், இத்தனை சீட்டு வின் பண்ணணும் அப்படின்ற எந்த நோக்கமும் விஜய்க்கு கிடையாது. இருந்திருந்தது உண்மையாகவே அவர் அப்படி தான் இருக்கார் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப வீரியமாக இருந்திருக்கும். மாதம் ஒரு தடவை வெளியே வராரு, வெளியே வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாரு, சும்மா டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. செட் பண்ணிட்டு ஒரு மாதம் போய் பனையூரில் படுத்துறாரு. இது என்ன திமுகவுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்? அதனால விஜய்க்கு இதுதான் கடைசி படம், இதுதான் வந்து முதல் படம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்க போறாரு. அதனால விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு களம்பிறங்கியிருக்கார். கை உடையுதா, தாவரையா, குடும்பம் நடுத்தூரில் நிற்குதா, எனக்கு என்ன கிடக்குது, நான் ஜாலியாக பனையூரில் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது, களமும் தெரியாது, அரசியலும் தெரியாது அப்படின்னு அவர் இருந்துகிட்டு இருக்கார். நீங்கள் போதைப் பொருளை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் கூட புசி ஆனந்த் வச்சிருக்கீங்க. புசி ஆனந்துக்கு வந்து பாண்டிச்சேரியில் டாஸ்மாக் இருக்குது. நீங்கள் இதில் எந்த போதையை ஒழிக்க போறீங்க? இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன போதைப் பொருள் ஒழிக்க போறாரு? டாஸ்மார்க்கு மூட போறாரா? டாஸ்மார்க்கு பதிலாக அந்த போதைக்கு பதிலாக வேற ஏதாவது கொண்டு வர போகிறோம் ஆல்டர்னேட்டிவாக? இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து டாஸ்மாக் கடைகளை மூடிடுவோன்றாங்க. டாஸ்மாக் கடைகளை மூடிடுவோம் அப்படின்னும்போது சரி வேற என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கல்லை கொண்டாடுவோம். அது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால வந்து கிராம பொருளாதாரம் மேம்படும். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. FT Politics நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு நண்பர் மகாபிரபு தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். திரும்பி மாநாட்டுக்கு வரும். என்டிகே மாநாட்டில் வந்து ஒரு நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் குப்பையை எடுத்து அதை குப்பை தொட்டியில் போடுறது, சேர் எடுத்து கொடுக்குறது இப்படி இருந்தது. இன்னைக்கு காலையில் சேலம் சம்மந்தமாக ஒரு வீடியோ ஒன்று வருது. விஜய் அவர்கள் நடந்து போன இடத்த வந்து ஒரு பொண்ணு தொட்டு கும்பிட்றாங்களா, தொட்டு கும்பிடுது. இந்த கூட்டத்தை என்ன எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? நீங்கள் டிவிகே வர்சஸ் டிஎம்கே தாண்டி இங்கே மற்றதெல்லாம் வந்து நான் கணக்கில் எடுக்க மாட்டேன் அப்படின்றத விஜய் பேசுகிற இதை எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க? அதான் விஜய்க்கு வந்து இப்போ என்னமே ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. நான் அவர் ஆட்சியை பிடிக்கணும், அவர் எதிர்கட்சியாக வரணும், இத்தனை சீட்டு வின் பண்ணணும் அப்படின்ற எந்த நோக்கமும் விஜய்க்கு கிடையாது. இருந்திருந்தது உண்மையாகவே அவர் அப்படி தான் இருக்கார் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப வீரியமாக இருந்திருக்கும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு மாதம் ஒரு தடவை வெளியே வராரு, வெளியே வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போடுறாரு, சும்மா டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. செட் பண்ணிட்டு ஒரு மாதம் போய் பனையூரில் படுத்துறாரு. இது என்ன திமுகவுக்கு அழுத்தத்தை கொடுக்கும்? 1008 பிரச்சனைகள் நீங்கள் களத்தில் இருக்கும் பொழுது ப்ராப்பராக நீங்கள் அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருந்தால் களத்துக்கு போகணும், களத்தில் மக்களோடு நிற்கணும், பிரச்சனை இருக்குன்னா அங்கே போய் நிற்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் டிஎம்கேவுக்கு அழுத்தத்தை நீங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் ஒரு மாதம் ஒரு தடவை வெளியே வரீங்க, பேசுகிறீங்க, பனையூரில் படுக்கிறீங்க அப்படின்னா என்னத்தை நீங்கள் அழுத்தம் கொடுக்க போகிறீங்க? அதனால் விஜய் அவர்களுக்கு ப்ராப்பரான ஒரு நோக்கம் கிடையாது அப்படின்னும் பொழுது இந்த ஒரு எலெக்ஷன் தானே, ஏதாவது நடந்து போட்டோம், நீ என்ன ஃபாலோ பண்ணி வரியா, சரி வா, கீழே உன் சாவரியா, சரி சாவு, நீ என்ன பண்ணுற, மண்ணை தொட்டு கும்பிட்றியா, சரி பண்ணு, ஏதாவது பண்ணிட்டு போ, எனக்கு என்ன கிடக்குது, நான் இருக்க போகிறது ஒரு எலெக்ஷன் தான், அதை தாண்டி நான் திரும்ப சினிமா தான் நடிக்க போகிறேன். அவர் கடைசி படம் ஜனநாயகன்றார். ஆனால் கடைசி படம் ஜனநாயகன் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது விஜய்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். கடைசி படம் ஜனநாயகன் கிடையாது. அதை தாண்டி அவர் நடிச்சுட்டு தான் இருக்க போறாரு. இப்போது கடைசி படம் ஜனநாயகன் சொல்லிட்டாரு, ஓகே ரைட், நம்ம நம்பிட்டோம். இப்போது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மக்களுடைய ரசிகர்களுடைய கோரிக்கை ஏற்று நான் திரும்ப சினிமாவில் தொடர போகிறேன் அப்படின்னா என்ன அவரை தூக்குலியை போட்ட போகிறாங்க விஜய்? ஒன்றும் கிடையாது. என்ன அவர் குண்டாசை கைது பண்ணி உள்ள போட போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறதான் நம்ம கேட்க போகிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? அதனால விஜய்க்கு இதுதான் கடைசி படம், இதுதான் வந்து முதல் படம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் தொடர்ச்சியாக நடிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறார். அதனால விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி திமுகவை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு களம்பிறங்கியிருக்கார். அதனால அவர் வந்து தொண்டர்களை அரசியல் மையப்பட்டான தொண்டன் இவர் முன்னாடி வரான். நீங்க சொல்றீங்கல்ல அவர் இது பண்றாங்க அது பண்றாங்கன்னு. இப்போ இவர் வந்து தொடர்ச்சியா பேசி மக்கள் அரசியல் மையப்பட்டா அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்க. இன்னைக்கும் வந்து டிவிகேவுடைய ரசிகர்கள் தான் நான் சொல்லுவேன், அவர் தொண்டர்கள் கிடையாது. இவர் அரசியல் பேச அந்த ரசிகன் வந்து தொண்டனா மாறுவான். அப்படி தொண்டனா மாறும்பொழுது அதில் பாதி கூட்டம் இருக்காது, முக்கால்வாசி கூட்டம் அங்கே இருக்காது. அது கலைஞ்சு அங்கங்கே போயிடும். ஏன்னா இங்கே அரசியல் செயல்பாடே கிடையாது. டிவிக்கு கிட்ட அரசியல் செயல்பாடு அப்படின்னு ஒன்று இருக்கும்பொழுது தான் அங்கே தொண்டன் ஒருத்தன் இருப்பான். நீங்கள் நடிகராகவே இருக்கும்பொழுது அங்கே ரசிகனாக தான் இருந்துகிட்டு இருப்பான். அப்போது இவருக்கு அந்த மக்களை வந்து அரசியல் மையப்படுத்தணும் அப்படின்ற எந்த நோக்கமும் கிடையாது. இவருக்கு ஒரு எலெக்ஷன் நம்ம இருக்கணும், திமுக வெற்றி பெற வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடணும், அப்படிதான் இவரோட நோக்கம் இருந்துக்கிட்டு. அதனால கை உடையுதா, சாவரையா, குடும்பம் நடுத்தூரில் நிற்குதா, எனக்கு என்ன கிடக்குது, நான் ஜாலியாக பனையூரில் இருந்துட்டு இருக்கேன்,
எனக்கு வெயிலும் தெரியாது, மழையும் தெரியாது, களமும் தெரியாது, அரசியலும் தெரியாது, நான் ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் இருந்துகிட்டு இருக்காரு. அதை தாண்டி அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது தான் இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறேன். இது நம்ம எதிர்பார்க்கறது தான் ஒரு ஏமாற்றம், தேவையில்லாத வேலை. அவர்கிட்ட எதிர்பார்த்து அவர் செய்யவும் போகிறதில்லை. அதனால் இது எதிர்பார்க்கறது தான் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இப்போது அவர் பேசும்போது சொல்கிறாரு, நான் வந்தால் போதைப் பொருளை ஒழிச்சிருவேன் அப்படின்றாரு. நீங்கள் போதைப் பொருளை ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் கூட புஷி ஆனந்த் வச்சுருக்கீங்க. புஷி ஆனந்துக்கு வந்து பாண்டிச்சேரியில் டாஸ்மாக் இருக்குது, அவருக்கு அந்த பாண்டிச்சேரியில் ஒரு மது கடை இருக்குது. நீங்கள் இதில் எந்த போதையை ஒழிக்க போகிறீங்க? நீங்கள் குறிப்பாக சொல்கிறது, நீங்கள் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நான் வந்தால் டாஸ்மாக் மூடிடுவேன் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். போதைப் பொருளை ஒழிக்க போகிறேன்னா இப்போ வெளியில் இருக்க மற்றதை ஒழிச்சிட்டு நீங்கள் டாஸ்மாக் ஓப்பன் பண்ண போகிறீங்க, எப்படி நம்ம மக்கள் எடுத்துப்பாங்க? இப்போ போதைப் பொருள் ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன போதைப் பொருள் ஒழிக்க போகிறாரு? டாஸ்மார்க்கு மூட போகிறாரா? டாஸ்மார்க்கு பதிலாக, அந்த போதைக்கு பதிலாக வேறு ஏதாவது கொண்டு வர போகிறோம் ஆல்டர்னேட்டிவாக? இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து டாஸ்மாக் கடைகளை மூடிடுவோன்றாங்க. டாஸ்மாக் கடைகளை மூடிடுவோம் அப்படின்னும்போது சரி வேறு என்ன பண்ணுவீங்க? நாங்கள் கல்லை கொண்டாடுவோம். அது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் வந்து கிராம பொருளாதாரம் மேம்படும், மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். மக்கள் வந்து அந்த ஆல்கஹால் அப்படின்ற ஒரு அடிக்ஷனுக்குள்ளே போகாமல் அவனை மீட்டெடுக்க டாஸ்மார்க்கை மூடிட்டு கல்லை கொண்டு வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஒரு செயல் திட்டத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆனால் டிவிக்கு வைக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொட்டையாக ஒரு மொன்னத்தனமாக வந்து நான் மூடிடுவேன். சரி, எப்படி? என்னத்தை மூட போகிற? டாஸ்மாக் மூட போறியா அல்லது வேற என்ன பண்ண போறியா? என்ன போதை இல்லாத, இப்போது கஞ்சாவும் போதை தானே. இப்போ போதை ஒழிக்க போகிறேன், அப்போ கஞ்சா ஒழிக்க போகிறேன்னு சொன்னால் கூட போதை ஒழிக்க போகிறேன் தான். இப்போ அதான் ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்ததுன்னா எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க ஒரு எலெக்ஷனுக்கு நம்ம ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? ஒரு செயல் திட்டம், ஒரு வரைவு ஏற்படுத்தணும். தமிழ்நாடு நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு எலெக்ஷன் தான். ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விடும். போதைப் பொருள் இருக்குன்றாங்க, செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. போதைப் பொருளை ஒழிப்போம். சரி, பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்க அந்த பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, பெண்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணுவோம். இது நீங்கள் சொல்லலாம்ல, நான் சொல்லலாம்ல. இதை பெண்கள் பாதுகாப்பை உறுதி பண்ணுவேன் நான். பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தும் முதல்ல அவர் கூட்டத்திலே உறுதிப்படுத்தினாங்க. ஒரு பொண்ணு வீடியோ போடுறது அதை சொல்ல முடியாது, அது சொல்லுது ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க, இனிமேல் இந்த மாதிரி கூட்டத்துக்குலாம் போகாதீங்கன்னு சொல்லுது அந்த பொண்ணு. உடனே அந்த பொண்ணை திட்டி கண்ட இதில் திட்டுறாங்க அந்த டிவிக்கே, ஐடிவி. முதல்ல இவர் கட்சிக்குள்ளே தானே சொல்லிக் கொடுக்கணும் முதல்ல. அதை அப்புறம் எப்படி வெளியில் வந்து நீங்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்றத எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? அந்த மீட்டிங் நேற்று அந்த மீட்டிங் முடியும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்கிறார். பெண்கள் பாதுகாப்பு உறுதி பண்ணுவோம், போதைப் பொருளை ஒழிப்போம், அதெல்லாம் அவன் சொல்லிகிட்டே வர்றாரு. ரொம்ப மேம்போக்கான விஷயங்கள் அதெல்லாம். இது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் தாங்க. இது எல்லாரும் பேசிக்கான ஒரு டெம்ப்ளேட் தான் இது. அதை நீ எப்படி பண்ண போகிற, அதுக்கு மாற்றம் என்ன பண்ண போகிற அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னாதான் பரவாயில்ல, உனக்கு ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நம்புவேன். சும்மா முன்னத்தனமாக வந்து நான் மட்டும் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பேன் மேடையில் ஏறி அப்படின்னா சரி, இதுக்கும் கேட்டு கைத்தட்ட ரசிகர்கள் கைத்தட்டுவான். கீழே இருந்தால் மத்திய ஒரு 100 பேர் அவன் கைத்தட்டலாம். ஆனால் ஜென்ரல் பப்ளிக்கும் எப்படி கைத்தட்டுவான்? அவன் கேள்வி தான் கேட்பான். கேள்வி கேட்டால் அழுவுறீங்க. இல்லை நான் தான் தமிழ்நாடு தான் நான் அப்படின்னு, இது சென்டிமெண்ட்டான, ஏதோ சென்சிட்டிவான அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற. ரசிகங்க வந்து கைத்தட்டுவான், விசில் அடிப்பான், எல்லாம் ஓகே. ஆனால் ஜென்ரல் பப்ளிக் அதை பண்ணணும்னு எப்படி நினைக்கிற நீ உன்னுடைய செயல்பாடும் சரி கிடையாது, நீ ஒழுங்காகவும் செயல்பட மாட்டேற, ஒன்றுமே கிடையாது, சும்மா பனையூரில் படுத்துக்கிட்டு இருக்க. உன்னை கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் அழுவேன், அப்படி கேட்டால் நான் தான் தமிழ்நாடு. இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன திட்டுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களே திட்டுற மாதிரி. எனக்கு பொலிட்டிக்ஸ் எனக்கு அரசியல் தெரியல அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு. உனக்கு தெரியலன்றான், நீ தெரியுதா தெரியலையான்ற ப்ரூவ் பண்ணு. ஒட்டுமொத்த மக்களையும் இழிவுபடுத்துற நீ. அரசியல் தெரியுதுன்றனால அவனுக்கு கேள்வி கேட்குறான், அதான் நீ அழுகுற. கரெக்டுங்களா? அதனால தான் கேள்வி கேட்குறான் ஜென்ரல் பப்ளிக். ரசிகர்கள் கைத்தட்டுவான், பொதுமக்கள் ஏன் உனக்கு கைத்தட்டுன்னு நினைக்கிற? நீ கைத்தட்டுற அளவுக்கு நீ என்ன செஞ்சுட்ட? ஒன்றுமே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் ரொம்ப மேம்போக்கானது. இந்த எலெக்ஷனுக்கு சும்மா அரசியலுக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு விஷன் கிடையாது, முன்னாடி சொன்னபோது ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது, எதுவுமே இல்லாமல் விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இதெல்லாம். ஒரு பொதுவாக போதைப் பொருளை ஒழிப்பேன் அப்படின்றது. அது நம்ம அது டீப்பாக போய் நீங்கள் விஜய் கிட்ட கேட்டிங்கன்னா விஜய்க்கும் அது என்னன்னு தெரியாது. போதைப் பொருள் எது போதைன்னு தெரியலையே, சிகரெட்டும் போதையில் வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு அவரே குழம்பிடுவார். ஏன்னா அந்த அவர் பாட்டெலாம் வந்து சினிமாவில் வச்சுட்டு இருக்காருல்ல, அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க அப்படின்லாம் வந்து வச்சுட்டு இருக்காரு. அதை மாற்ற சொன்னதுக்கு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. ஏங்க அதை கட் பண்ணுங்க அப்படின்னு, அப்படி கட் பண்ண சொல்றதுக்கு அவ்வளோ கொதிச்சாங்க அந்த ரசிகர்கள்லாம். அதை எப்படி கட் பண்ண சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கொதிச்சாங்க. ஸோ இவ்வளோ தான் அவங்களுடைய போதைப்பொருள் ஒழிப்புலாம். இப்போ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படம் விஜய் நடிக்க போகிறாருல்ல. இப்போது ஜனநாயகம் விடுங்க, அதுக்கு அடுத்த படம் விஜய் நடிக்க போகிறார். இந்த சிகரெட்டு இதெல்லாம் தொடாமே நடிச்சிருவாரா? சும்மா அவர் நடிக்க போறாருன்னு உறுதியாக சொல்கிறீங்க? ஆமாம், அப்படிதான் நடிக்க தானே போகிறாரு அவர். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நடிக்க போகிறாருன்னு சொல்லிட்டார் விஜய்.
என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டு மக்கள்? என்ன திரண்டு பனையூர் வீட்டை போய் முற்றுகிட்டுருவாங்களா? அடுத்த FDFSக்கு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுவாங்க, அவ்வளோதானே. ஏன்னா இப்போ பனையூர் வீட்டை முற்றுகிட்டு என்ன கல்ல விட்டு எறிவாங்களா? ஒன்றுமே கிடையாது. எனக்கு தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை அனுப்பி குண்டர் சட்டத்தில் விஜய் பிடிச்சி உள்ளே போட்டுருவான். நடிக்க போறான்னு சொன்னா சரி நடிக்க போறியா, ரைட். நடிக்க மாட்டியா, சரி நடிக்க மாட்டேன். அப்படிதான் மக்களுக்கு என்ன கிடக்குது? விஜய் நடிச்சா என்ன, விஜய் நடிக்கல என்ன, அவருக்கு 100 கோடி வரப்போகுது, 100 கோடி போகுது. அதனால அன்றாட வாழ்வை பார்க்கக்கூடிய ஒரு கடைகோடி மனிதன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன அதனால பயன் இருக்க போகுது? அதனால விஜய் நடிச்சா என்ன, நடிக்கலாம் என்ன, நடிச்சாலுமே ஒரு முக்கியமான ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. தொடர்ச்சியா விஜய் அவர்களே எனக்கு பிடிக்காதுன்றதை தாண்டி அந்த கமர்ஷியல் படம், முக்கியமான ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஆர்ட் ஃபிலிம் கிடையாது. ஒரு காட்ஃபாதர் மாதிரியா, ஒரு நாயகன் மாதிரி ஒன்று எடுக்க போறாரா, இல்லை விரும்மாண்டி மாதிரி ஒன்று கொண்டு வர போறாரா? நடிக்கணுமே, அதுக்கெல்லாம் நடிக்கணும் இல்லை. சும்மா இவர் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு கமர்ஷியல் படம் எடுக்க போறாரு, அதுக்கு என்னமோ தமிழ்நாடு சினிமாவே ஏதோ கவிழ்ந்துட்ட மாதிரி, தமிழ்நாடு சினிமாவே இனிமேல் காலி ஆகிற மாதிரி, விஜய் நிறுத்திட்டார் அப்படின்னா தமிழ்நாடு சினிமாவே இன்னைக்கு இல்லை. கேரளாவில் விஜய் மாதிரி ஏதோ பெரிய ஆர்டிஸ்ட் ஒன்று கமர்ஷியல் படம் தான் எடுத்து ஓட வச்சுட்டு இருக்கானா? அங்கே எடுக்கிறது போல எப்படியான படங்கள் எடுக்கிறாங்க? சின்ன பட்ஜெட்டில் சின்ன நடிகர்களை வச்சு, முகம் தெரியாத ஆட்களை வச்சு வெற்றி படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படங்கள் உலக அளவில் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அது படம்னு சொல்லலாமா? இந்த குப்பையெல்லாம் படம்னு சொல்லலாமா? குப்பை தானே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை எடுத்துகிட்டு என்னமோ நான் படம் நடிக்க மாட்டேன், நான் போகிறேன் வீட்டுக்கு போ, என்ன உனக்கு தான் 100 கோடி 200 கோடி லாஸ் ஆக போகுது, எனக்கு என்ன கிடக்குதில்ல? அப்படிதான் இருக்குது. நேற்று ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆயிடுச்சு, விஜய் பேசின ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி ட்விட்டர் ஃபுல்லாக அதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக அது எனக்கு பெருசாக அதில் நம்பிக்கை இல்லை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த ஸ்கிரிப்ட்? உண்மையிலுமே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? அதான் ப்ரோ, நான் பார்த்தேன் அந்த அது ஏதோ ஏஐ மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் தெரியல, எனக்கு அது ப்ராப்பராக உறுதிப்படுத்த முடியல. உறுதிப்படுத்தின பிறகு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய அரசியலை நம்ம விமர்சிக்கிறோம் அப்படின்றத தாண்டி சும்மா தேவையில்லாமல் அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது உண்மையாக பொய்யானே நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை இன்னும். அது ஏஐ கூட இருக்கலாம். ஏன்னா ஏஐ அவ்வளோ அழகாக இன்னைக்கு பண்ணிகிட்டு இருக்கு. என்ன மாதிரியே ஒரு பையன் பக்கத்தில் உட்காந்துருக்கு, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுது. ஏஐல நம்பவே முடியல, யார் இதில் உண்மை யார் போய் நம்ப முடியல. அந்தளவுக்கு ஏஐ ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. அப்படி இருக்கும்பொழுது இது தெரியல எனக்கு என்னென்னு, அப்படி தான் சொல்ல முடியும். இந்த ஸ்கிரிப்ட் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல ரிலீஸ் ஆனது. இப்போது தமிழ்நாடு அரசியல் களம் 2026, இப்போது டிவிக்கே வந்தனாலே என்டிகேயோட வாக்கு குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எப்படி பர்சனலாக பார்க்குறேன்னா, சர்வைவ் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒன்று இருக்குது, சரியானது தப்பி பிழைக்கும் அப்படின்றது ஒன்று. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, அப்போ இந்த நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி இருந்தது. அடுத்து நீங்கள் புதுசாக மதிமுக அப்படி நிறைய கட்சிகள் வந்து அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. என்டிகே மட்டும் மாற்றா ஒரு என்டிகே ஒரு கட்சி இருக்குது. இப்போ புதுசாக டிவிக்கே வருது. நீங்கள் டிவிக்கே மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது பெருசு தான், அது அவங்க ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெருசு தான். அப்பையும் இந்த என்டிகே கட்சி நின்றுட்டுருக்கு. 2026க்கு மேலே ஒரு வேளை வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் என்டிகே கட்சி இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. டிவிக்கே இருக்குமான்றது டவுட் இருக்குது. என்டிகே கட்சி இருக்கும், குறைஞ்சாலும் இருக்கும், இருக்காமையே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிகிட்டு இருக்காங்கல்ல சில பேர். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2026 நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சவாலான தேர்தல் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. காரணம் டிவிக்கே தான், நம்ம மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காரணம் டிவிக்கே தேவையில்லாமல் இந்த குறுக்க கவுசிக்கு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி குறுக்க பூந்திருக்காரு விஜய். மாற்றம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள்லாம் விஜய் பக்கம் போக கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். அந்த ரசிகர்கள் மனப்பான்மையில் கொண்டவங்க அவங்க ஓட்டு போட வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சவாலான தேர்தல் தான் என்டிகேக்கு, சீமான் அவர்களுக்கும் கொஞ்சம் சவாலான தேர்தல் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஓகே, இப்போது 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கி இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக என்டிகே மாறி இருக்காங்க. வாக்குகள் குறையுது 26ல், வாக்குகள் ஏறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அல்லது அதே இடத்துல மெயின்டைன் பண்ணிடுவாங்க, அந்த 8லே நின்றுடுவாங்கன்னு நினைக்கிறேன். நின்றுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது, நான் நினைக்கிறேன் நின்றுடுவாங்க, அந்த 8லே நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை கீழே குறையாதுன்னு நினைக்கிறேன். மேபி குறைஞ்சிது, அது கீழே குறைஞ்சிது அப்படின்னா என்டிகேலாம் கடை சாத்திட்டு போகிற கட்சி கிடையாது, அது டிவிக்கே கிடையாது, மதிமுக கிடையாது, தேமுதிக கிடையாது, அது என்டிகே. ஏன் அது கொஞ்சம் வித்தியாசமான கட்சின்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் சொன்ன கட்சிகளுக்கு எதுக்குமே செயல் திட்டம் கிடையாது. ஒரே குறிக்கோள் என்ன, அந்த கட்சியை வீழ்த்தணும், இவன் எனக்கு பிடிக்கல, அந்த ஆள் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவ்வளோதான் கான்செப்ட். அதனால் உருவாக்கப்பட்ட கட்சிகள் நிறைய இருக்குங்க. அப்படி தான் மோஸ்ட்லி இங்கே உருவாக்கப்பட்ட கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளுக்கு வேறு செயல் திட்டம் கிடையாது. ஆனால் என்டிகே அப்படி கிடையாது. என்டிகே சீமான் அவர்கள் கட்சி விட்டு போயிட்டாருன்னு வச்சுங்களேன், உதாரணம் சொல்கிறேன், கட்சி விட்டு போயிட்டாருன்னா அந்த கட்சிலாம் நின்றாது, அந்த கேடர்ஸ் விடவே மாட்டாங்க. திரும்ப அந்த கட்சி ஒரு 4% இறங்கி திரும்ப ஏற தான் பார்க்கும் அது. ஏன்னா ப்ராப்பரான ஒரு பேஸ் இருக்குது அந்த கட்சி. இவங்க விட்டாலும் அந்த பேஸ் விடாது, அவங்கள ஏதாவது பண்ணி இயக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால்
நாம் தமிழர் கட்சி ஒருவேளை 26ல் ஒரு 2% வாக்குகள் அல்லது 1% வாக்கு குறையிறாங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் அவங்க அதை சரி பண்ணிடுவாங்க. அடுத்த எலெக்ஷனில் 3-4 ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே ஒரு லைஃப்லாம் எடுத்துக்குமே, இப்படியே ஒருத்தனோட லைஃப் இருக்காதுல்ல. ஒரு 70 வருஷம் வாழறான் அப்படின்னா இப்படியே போயிட்டு இருக்குமா அவன் லைஃப். ஒரு சின்னதாக ஒரு இறக்கும், சின்னதாக பெருசாக ஏறும், அப்புறம் சின்னதாக இறங்கும், பெருசாக இறங்கும், அப்புறம் பெருசாக ஏறும். அப்படி தானே இருக்கும் போது ஒரு கட்சியுமே அப்படி தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு விஜய் குறுக்க வந்திருக்காரு தேவையில்லாமல் திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு. அது எனக்கு ப்ரூஃப் கிடையாது, ஆனால் அவர் செயல்திட்ட வச்சு சொல்கிறேன் நான். திமுகவுக்கு மறைமுகமான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு விஜய் அவர்கள் இன்னைக்கு களத்தில் இருக்கார். திமுக வெற்றி அடையுது அப்படின்னா அதுக்கு ஸ்டாலின் காரணம் கிடையாது, விஜய் தான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு அரசியல். அப்படி இருக்கும்பொழுது 26ல் விஜய், அதுக்கு அப்புறம் விஜயால் பெருசாக மாஸ் பண்ண முடியாது. இப்போ 20% ஓட்டு இருக்கு அப்படின்லாம் ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. 20, 30, 40, 50, 60லாம் அப்படி ஓடி. ஆனால் ஒரு தடவை நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கதையை ஓட்ட முடியாதுல்ல. அவ்வளோ இருக்குது, எல்லா கிராமங்கள்லையும் அப்படி அந்த கதையெல்லாம் ஓட்ட முடியாதுல்ல. அது அப்புறம் விழுந்துடும் 26க்கு அப்புறம். அவங்களுக்கு செயல் திட்டமும் கிடையாது. அப்புறம் இந்த நரேட்டிவ் வச்சும் பில் பண்ண முடியாது உங்களால். ஏன்னா 5-6 தான் உங்களுக்கு இருக்குன்னு உறுதியாயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் காலை தட்ட முடியாது. அப்போது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலத்துக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு உறுதியாக மக்கள் நம்ப ஆரம்பிப்பாங்க. சும்மா வரவும் போகிறவங்களாம் நம்பக்கூடாது, மாற்றுன்னு சஸ்டெயின் ஆகக்கூடிய கட்சிகள் தான் மாற்றம் அப்படின்றத மக்களும் புரிஞ்சிக்க ஆரம்பிப்பாங்க. மேபி அது 26ல் 1%-2% குறையுது அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அதை ஓவர் கம் பண்ணிடுவாங்க, பெருசாக அதை கொண்டு வந்துடுவாங்க. இருக்குது, அது வீழக்கூடிய கட்சி கிடையாது என்டிகே. இப்போ இந்த 3 லட்சம் பேர் கூடியிருக்காங்க ஒரு திடலில். அந்த 3 லட்சம் பேரும் ஒருத்தவரை மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒற்றை நபரை சீமானவர்களும் மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, நானும் மிஸ் பண்ணேன். இவ்வளோ பெரிய கூட்டம் யாருக்காக கூடிச்சு அப்படின் போது அந்த ஒரு நபர் இல்லை, அதை நீங்கள் மிஸ் பண்ணீங்களா? எந்த நபருங்க? தலைவர். ஆமாம், அது இப்போது ஒன்று முடிவில் இருந்து தான் இன்னொன்று தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் என்டிகே பார்க்குறேன். ஒரு 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 மாதிரியான போராட்டம் முடிவு வருது, அதுக்கு அடுத்தது வேற ஒரு ஃபார்மில் அந்த போராட்டம் தொடருது. அப்படி தான் அந்த முடிவுலேருந்து இன்னொரு வடிவத்தில் அதே போராட்டம் தான், நோக்கம்லாம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் அதனுடைய வடிவம் மட்டும் மாறுது, வேற ஒரு ஃபார்மில் அது அந்த போராட்டம் தொடங்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த போராட்டத்தை இப்போது இந்த தொடர் ஓட்டம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த குச்சை வாங்கிட்டு அவன் ஓடுவான், அந்த குச்சை அப்படி ஓடுவாங்கல்ல, அப்படி தான் இப்போ அங்கேருந்து இங்கே மாறி இருக்கு அந்த ஸ்டிக்கு, இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து எங்கே மாறும்னு தெரியல. அந்த தொடர் ஓட்டத்தில் நாம் தமிழர் கட்சியும் ஒரு பங்காக இருக்காங்க. வருத்தம் தான், அங்கே இல்லை அப்படின்றது வருத்தம் தான். ஆனால் அந்த முடிவு தான் இந்த தொடக்கமாக இருக்குது. ஸோ அது இயற்கை தான், அதை வேற ஒன்றும் பண்ண முடியாது. இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆமாம் இருந்திருக்கலாம். ஆனால் இருந்திருந்தா இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்குமான்னு நீங்கள் பார்த்துங்க. அந்த ஃபார்ம்லேயே அது தொடர்ந்துருக்கும், ஆயுத போராட்டமாகவே அது கன்டினியூ ஆகிருக்கும். திரும்ப நீங்கள் அரசியல் போராட்டமாக அதை கொண்டு வந்திருக்க முடியாது, ஏன்னா அங்கே தான் இருக்கே, நீ ஏன் பண்ணுறாத அப்படின்னு இங்கே ஆஃப் பண்ணியிருப்பாங்க அதை. அப்போது ஒரு முடிவு தான் இன்னொரு விஷயத்தினுடைய தொடக்கமாக இருக்குது. அப்போது அது தொடர் ஓட்டமாக இப்போ நாம் தமிழர் கட்சிக்கிட்ட அது வந்து சேர்ந்துருக்கு. மேபி இன்னொரு ஆளுக்கிட்ட கூட அது மாறும், அது நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இயற்கைன்னு நினைக்கிறேன். அது வருத்தம் இருந்தாலும் ரியாலிட்டி தான் நினைக்கிறேன். உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.